ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் மியூசியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Canon 2730 பிரிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி தான் ஆன்லைனில் போட்டு அமேசானில் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெலிவரி ஆச்சு. அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே பிரிச்சிட்டேன், அதனால் என் வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு இதாக அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பிரிண்டரு 2730 மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பிரிண்டர் ஒன்று வந்திருக்கு. அது போக இங்கு பாட்டில் யூசர் மேனுவல், அதில் வந்து ஒரு சிடி அப்புறம் யூசர் மேனுவல். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கு பாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு இங்கு பாட்டில். இது பார்த்தீங்கன்னா இங்கு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் இங்கு பாட்டில். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் வரும். இந்த 2730ங்கிற மாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸு பார்த்தீங்கன்னா 40 ml தான் வரும், 40 மில்லி தான் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ml வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4 இங்கு பாட்டில். பிளாக் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது வந்து பிளாக் மட்டும் வந்து எம்எல் அதிகம், 70 ml, இதெல்லாம் 40 ml. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் சைடில் பட்டன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பட்டன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, ப்ரீமியம் லுக்காக இருக்குது. நம்ம மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்ததுனால நம்ம சேரில் உட்காந்துக்கிறப்போ காம்பேக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்குது, அதில் தான் ஃப்ரண்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கலர் இங்கு. ஃபஸ்ட்டு பழைய மாடலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இப்படி விட்டிங்கன்னா வேகமாக போய் டப்புன்னு விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போய் இறங்குது. இது வந்து நியூ ஆப்ஷன். இதில் வந்து நியூ ஆப்ஷனாக இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டோரில் மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதோ நம்ம மேலே தான் வச்சிட்டோம்னா கூட விழாத இருக்கிற ஏதாவது உள்ளே போய் இந்த பேப்பர் ட்ரேயில் போய் ஏதாவது விழுந்துடும், பேனா பென்சில் இந்த மாதிரி ஏதாவதுனா அதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துட்டாங்க. நம்ம பேனா இதெல்லாம் வச்சா கூட இதில் போய் நின்றுடும், பேப்பரு பேனா எல்லாமே. அடுத்ததாக இதை வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நான் நியூவாக வாங்கியிருக்கிறேன். இப்போ நியூவாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நியூவாக வந்து இங்கே ஊற்றி நான் ஃபில் பண்ணி எப்படி வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹெட் எப்படின்னு போடுறது. அடுத்தது இது கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவர் கேபிள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள், பிரிண்டர் டு சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிள். அடுத்ததாக ஹெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹெட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டு வந்துருக்குது. பிளாக் ஹெட்டு தனியாக இருக்குது, கலர் ஹெட்டு தனி. இது வந்து அப்படியே இருக்குது. அப்புறம் பாக்ஸில் வந்து இங்க் இருந்தது, தனியாக இங்க்கு வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நீ அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து செட்டப் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பவர் கேபிளை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள், இந்த இடத்துல டேட்டா கேபிள் 2 இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னா பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் பிரிண்டரு ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு வந்து இப்போ இதில் வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்டு வந்து இப்படி வச்சிட்டிங்கன்னா நின்றுக்கும். ஹெட்டு வந்து அங்கே இருக்கும். அதை வந்து நம்ம கையில் இழுத்தோம்னா ஏதாவது டேமேஜ் ஆகிரும். அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் கேபிளை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பவர் கேபிளை ஆன் பண்ணணும்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டு இது வந்து பவர் ஆன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டு மூவ் ஆகி சென்டரில் வந்து நின்றுடும். இப்போ நம்ம வந்து ஹெட்டை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம அவசரப்பட்டு அங்கே இழுத்தோம்னா அந்த ஹெட்டு டேமேஜ் ஆகிறக்கோ அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஹெட்டு வந்து நேராக வந்து நின்றுச்சு. இப்போ என்னென்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெட்டு வந்து உள்ளே போடுறதுக்கு கேப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டை வந்து நம்ம உள்ளே செட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எடுக்கிறோம். புல் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து
பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்டு. பிளாக் ஹெட்டை வந்து நம்ம இப்படி சேஃபாக இப்படி ரிமூவ் பண்ணணும். அப்போ ஏன்னா அந்த சென்சாரு இதில் பார்த்தீங்கன்னா இதில் சென்சார் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டோட முன்னாடி இது இருக்கும், அதாவது பிரிண்ட் ஆகிற பிளேஸு, அதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. ஏன்னா டஸ்ட் ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வரும். அதனால் அதை அழுங்காத எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பேப்பர் இருக்கும், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டு இதில் வந்து பிளாக் ஹெட்டு, இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இதுலேயே பிளாக்னு எழுதியிருக்கும், பிளாக். இந்த பிளாக் ஹெட்டை வந்து இந்த பீன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இந்த ஹெட்டு வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, இதை வந்து எடுத்து இப்படி உள்ள ஃபிட் பண்ணிட்டா ஓகே. இது வந்து ஹெட்டு வந்து ஒன்றுமே இல்லை, இது வந்து என்னென்னா இதை லைட்டாக அப்படி குட்டைனாலே அது போய் உள்ள செட் ஆயிரும். இது வந்து பிளாக் ஹெட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர் ஹெட்டு, அது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கலரு. இதில் வந்து கைப்படாமல் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த லேபிள் இதை எடுத்துகிட்டு அடுத்ததாக ஃப்ரண்டில் வந்து புல்னு அதிலே கொடுத்துருப்பாங்க, இதை எடுத்துடுறீங்க. ஒன்றுமே இல்லை, எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி ஃப்ரண்ட் சைடு உள்ளே விட்டு இப்படி விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வச்சுட்டு திருப்பி வந்து லாக் பண்ணி விட்டிங்கன்னா, மறுபடியும் இந்த பட்டனை விட்டு லாக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். வேறு எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. எடுக்கணுங்கிறப்ப கழட்டுறப்பங்க மட்டும் இதை அப்படி ப்ரெஸ் பண்ணி அமுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். மறுபடியும் வந்து இப்படி லாக் பண்ணி விட்டிங்கன்னா அதுவாக லாக் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க் ஃபில் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்க் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் எடுத்துகிட்டு நம்ம இது பார்த்திங்கன்னா மூடி இருக்கும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீக்கினா ஓகே. ஆனால் திருப்பினீங்கன்னா இங்க்கு வெளியே வராது. அப்படியே என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஃபிட் பண்ணணும்னா ஓகே, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக இங்கே இறங்கிடும். இங்கே இறங்கிட்டு இருக்கு. அடுத்த கலர் வந்து இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு, அதை வந்து பார்த்திங்கன்னா ஷியான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுலேயுமே இது வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக கரெக்டாக வந்து அந்த நாசில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வேறு இதில் ஃபிட் பண்ணிங்கனாலும் ஃபிட் ஆகாது, உள்ளே வந்து போகாது. கரெக்டாக இதுக்கானதில் வச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகேங்களா? அது இறங்கிட்டு இருக்கும். அடுத்ததாக வந்து எல்லோ கலர் ஃபிட் பண்ணிடலாம். எல்லோ கலர் அதே மாதிரி இதில் போட்டிங்கன்னா போகாது. அந்த நாசில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேப் அதிகமாகவும் கேப் கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கானது அதுக்குள்ளே வச்சிங்கன்னா தான் கரெக்டாக ஃபில் ஆகும். இப்போ இங்கே இறங்கட்டும். அடுத்ததாக மெஜந்தா இங்கே இறங்குது. அது இங்கு சொல்கிறதுக்கு சீக்கிரம் ஸ்பீடாக இறங்கிடுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்பெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, இதை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே இல்லை. சும்மா ப்ளஸ் பண்ணால் ஓகே, ப்ளஸ் ஆயிரும். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சுது நம்ம வேலை. அடுத்ததாக வந்து இந்த டோரை வந்து எடுத்துவிட்டு இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், இதை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். அது ஸ்லோவாக. இது இப்போ லேட்டஸ்ட் மாடலையும் பார்த்தீங்கன்னா மெதுவாக இருக்கும். பழைய மாடலையும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து கீழே போய் அடிச்சிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் ஃபீடிங். பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பேப்பர் ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து A4 கார்டு லெவல் வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து A4 சீட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சீட் வந்து இதில் வந்து 100 சீட் வரைக்கும் இதில் வைக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு எவ்வளோ சீட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து அடுத்ததான் முடிஞ்சது. நம்ம பேப்பர் மேலே ஃபீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஸ்டெப் என்னென்னா இந்த ஓகே பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வந்து ஒரு 5 செகண்ட் to 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா தான் இங்க்கு வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த பட்டனை மட்டும் அமுத்தி விட்டால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் அமுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, இங்க்கு வந்து லோட் ஆகும். இப்போ 10 செகண்ட் அமுத்தி பிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இந்த பிளிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்க் ஆகி நின்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏதோ பிரிண்ட்டோ ஜெராக்ஸோ எடுக்க முடியும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே எடுத்துக்கும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆட்ட முடிஞ்சுது. இப்போ ஃபுல்லாக வந்து செட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக வந்து லைட் பார்த்தீங்கன்னா 2 லைட்டும் வந்து பிளிங்க் ஆனது பூரா பவர் பட்டன் பிளிங்க் ஆகி நின்றும், இதுலேயும் வந்து பிளிங்க் ஆகி நின்றும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம A4 ஷீட்டு எல்டிஆர் இது பார்த்தீங்கன்னா 4:6 அந்த மாதிரி இது ஆப்ஷன் இருக்குது, பேப்பர் சைஸு. நம்ம இது எது வேணுமோ அதை வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து ஓகே கொடுத்துட்டு அடுத்தது ட்ரே இருக்குது. முன்னாடி இந்த ட்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வரும் பேப்பரை வந்து ஒரு ஃபீட் ஆகி முடியுது. நான் வந்து சும்மா ஏதோ ஒரு இது கெனானோட வாரண்டி கார்டு அந்த இதை வந்து இது இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கு ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். அந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னாலே ஃபஸ்ட்டு இங்கில் இருக்கும், இப்போ ஃபுல்லாகவே இங்கு லோட் ஆகிருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலர் ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கு லோட் ஆனது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு 3 மினிட்ஸ் டு ஒரு 4 to 3 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். அடுத்ததான் நான் வந்து இப்போ சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து காட்டுறேன். இது வந்து கெனானோடது. இந்த எண்டில் வச்சுட்டு இப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்க போகிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்னா இது, கலர்னால் உங்களுக்கு இது பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். வேகமாக என்ன ஸ்பீடில் வருதுன்னு பாருங்களேன். சும்மா ஒரு 10 செகண்டில் பேப்பர் வெளியில் வந்துருக்கு. ஓகே, இது நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக இது முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க ஜெராக்ஸு இதோடவே இது பிரிண்டரோட இதோடவே ஜெராக்ஸ் வந்து நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் விசிட்டிங்.